Hi friends, welcome to Vismaya Kudil. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிச்சனை ரொம்ப அழகா ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுக்காக செராமிக்ல சில கலெக்ஷன்ஸ்லாம் ஆன்லைன்ல இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் இதெல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்ல இருந்திருக்கா, நம்ம தான் வந்து மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நான் ரொம்ப நாளா வெளியில எந்த செராமிக் ஷாப்புக்கு போனாலுமே சரி, எந்த கிளாஸ்வேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலுமே இதெல்லாம் நான் தேடுவேன். எனக்கு இது வந்து கிடைக்கவே கிடைக்காது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளிப்கார்ட்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். ஒரு 100 ருபீஸ்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 10+ ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 பிலோ 500 அந்த மாதிரி ரேஞ்சு. ஒன்று மட்டும் கொஞ்சம் 800 அந்த மாதிரி போயிடுச்சு. ஏன்னா ஓரளவுக்கு பட்ஜெட்டில் தான் வாங்கணும், ஆனால் நினச்சதெல்லாம் வாங்கணும். நான் தேடியாத ஆஃபர் வரப்போ வாங்குவேன். ஸோ ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் எதுவுமே வந்து போக மாட்டேன். அதுவும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். அந்த 500 to ஒரு 800 600 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு நான் 1 by 1 இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் கிச்சனை எனக்கு அழகாக வச்சுக்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது, நான் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். பட் இந்த ரேஞ்சில் வந்து எனக்கு கிடைக்கல. இது வந்து ஒரு பிளேட்டர் செட்டு வித் ஹேண்டிலோட வரும். உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சைடில் வந்து போடுறேன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, வெயிட்டுமே நல்லா இருந்தது, நல்லா டீப் பிளேட்டாக இருந்தது. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப் பவுல் தான். இது என்னன்னாக்கா நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாஸ்க்கு, எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் க்யூட்டாக சின்னதாக தான் இருக்கும். பட் இது வந்து 400 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது உங்களுக்கு. ஸோ இப்படி இருக்குது. நான் டீட்டெயில் சைடில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 2-3 கலர் வந்து இருக்குது. பீஸ் ஆஃப் 2 வந்து நான் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு, ஸோ அதை எடுக்க முடியல. இப்போ எதாவது நம்ம கொஞ்சம் சட்னி வைக்கணும், இல்லை வந்து ஏதாவது டொமேட்டோ கெச்சப்பு சாஸ் எது வைக்கணும்னாலும் இதை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் தான், ஃபேன்சி எல்லாம் கிடையாது. ட்ரெடிஷ்னல் மாடலில் வந்து உங்களுக்கு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டர் தான். இதுலேயுமே 2 கலர் இருக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னா நான் நினச்சேன்னா இது வந்து 400 350 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. எதுக்கு நான் இந்த சைஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எதுக்கு என்னது இவ்வளோ குட்டிக்கு வந்து இவ்வளோ காசு போட்டிருக்காங்க, மேபி ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெருசாக தான் இருக்குது. இதுவுமே ஒரு டீப்பாக இருக்கும் கொஞ்சம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கலர் இருக்குது. ஒரு மாதிரி லைட் க்ரீன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்தது. ஓகே, இதுவும் நம்மளோட வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் போட்டு கொடுக்குறோம்னாக்கா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. அடுத்து வந்து நான் வாங்கினதுலேயே ஒன்று வந்து அந்த 800 ரேஞ்ச் அப்படி போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இதுதான் மார்னிங் செட். இது ஸோ இது வந்து கெட்டில் வித் பவுல், சாரி காஃபி மக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பீஸ் ஆஃப் 7 இது இந்த மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா நம்ம வந்து இப்போ நான் என்ன ரீசனுக்காக வாங்கினேங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறப்ப செகண்ட் ஃப்ளோரில் காஃபி மார்னிங் வீக்கெண்டில் தான், வீக் டேஸ்லலாம் செட் ஆகாது. எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா ஒரு பிளேட் வச்சு காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப கொஞ்சம் சிந்திடும் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போகிறப்ப. அதுக்கு இந்த கெட்டிலில் வந்து நம்ம லோட் பண்ணிவிட்டு இந்த கப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த கெட்டிலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இப்படி போட்டு ஒரு ரொட்டேட் பண்ணோம்னா இது கீழே விழாது, உள்ள லாக் ஆகிக்கும். திரும்ப நம்ம ரிலீஸ் பண்ணி தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வாங்கியிருந்தேன். இதுக்கான காஃபி மக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருந்தாங்க. ஒரு மான் போட்ட மாதிரி, மரம்லாம் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு ஒரு 150 ml மேலே இதில் வந்து காஃபி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 300 ml வந்து இதோட கெப்பாசிட்டி. ஸோ இதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது.
ஸோ ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் வந்து மாறும் இல்லையா, அதனால வேறு வேறு டிசைன்ஸ் இருக்கிறதையுமே நான் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் எப்போதும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு கண்டிப்பாக தேவை அப்படின்னா வாங்குங்க. ஏன்னா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறப்ப நல்லா இல்லாத ப்ராடக்ட்டு, கொஞ்சம் வந்து குவாலிட்டி கம்மியான இருக்கிற ப்ராடக்ட்லாம் வந்து பண்ண மாட்டோம். பட் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பண்ணுறது. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போட்டுருவாங்க. பட் அது நம்ம அடிக்கடி வாங்கிட்டே இருக்கிறப்ப அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் தான் செலக்ட் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்குவோம். அடுத்து இந்த ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹீட் பண்ணுற கெட்டில் தான். இதோட யூசர்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த கெட்டில். இது வந்து அந்த ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃபியூசர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் என்னென்னா, நீங்கள் வந்து மில்க் டீ போடுறவங்க, மில்க் டீ குடிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா இதை நீங்கள் டைரெக்டாக கேஸ் ஸ்டவ்லையும் வைக்கலாம் இல்லையா, அப்போ வந்து பால் பொங்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு க்ரீன் டீ குடிப்பீங்க இல்லை பிளாக் டீ குடிப்பீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு இன்ஃபியூசரில் வந்து நீங்கள் காஃபி பவுடரோ இல்லை மின்ட்டு ஜிஞ்சர் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபில்டரே பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக டேபிளுக்கு வந்து கொண்டு போயிடலாம். அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு டெக்கர் ஐட்டமாக சும்மா ஒரு ஜூஸ் கூட போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து என்னோட டைனிங் ஏரியாவில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் மில்க் டீ மில்க் காஃபி தான் குடிப்பீங்க, இதில் டைரெக்டாக கொண்டு போய் பாயில் பண்ண போகிறீங்க, இது ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய பேர் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் உங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. இதில் இந்த ஒரு 1000 ml வந்து இது போட்டிருக்காங்க கெப்பாசிட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரிட்ஜுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் இந்த பீஸு. இது வந்து செட் ஆஃப் 3 வரும். நான் வந்து 1 minute ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா சைஸஸ் சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். ஒரு குட்டி சைஸு, அதை விட சின்ன சைஸு, இதில் இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ். இது எப்படி இருக்கும்னா 4 சைடும் லாக் இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஏர் ஃப்ளோ வேணும், இப்போ வந்து ரொம்ப ஏர் டைட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஏர் டைட் வேணாம், கொஞ்சம் வந்து ஏர் ஃப்ளோ இருக்கணும், இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஓப்பனர் இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது மைக்ரோவேவ் சேஃப் ப்ராடக்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர்லேயும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் வித் லிட்டோடையே. நான் வந்து இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் முன்னாடி வாங்கியிருந்தேன், அதோட லிட்டையுமே டிஷ்வாஷரில் போட்டேன், நல்லா தான் இருந்தது, அது உருகல்லாம் இல்லை. ஸோ அதனால நான் டிஷ்வாஷருக்கும் ஓவனுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி திரும்ப அதுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே பார்த்துப்பேன், இது ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் வாங்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ட்ரெண்டிங் ஆயில் டிஸ்பென்சர் தான். க்யூட்டாக இருக்குது. இதை கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு மனசே வரல, அது ஒரு மாதிரி க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து டைரெக்டாக அப்படி போர் பண்ணால் இது வந்து விழும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி வந்து வச்சுட்டு இதை கிளீனிங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆயில் டிஸ்பென்சர். இதில் வந்து மல்டி கலர்ஸ் இருக்குது. நான் வந்து கலர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இதை இப்படி மூடிட்டு இதில் எந்த ஒரு லாக்கும் இல்லை, எந்த ஒரு ஏர் டைட் அந்த மாதிரிலாம் இருக்காது. மேபி இந்த ஹெட்டை நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி ஊற்றலாம், அப்படி இல்லாமல் ஊற்றுனீங்கன்னா இது விழுகும். அதை மட்டும் பார்த்துட்டு இது உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத வந்து வாங்கிக்கலாம். அதர்வைஸ் இது க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ரொம்ப ஸ்பேஸும் கம்மியாக இருக்கும். இது எவ்வளோன்னா ஒரு 400 எண்ணெய் கிட்ட பிடிக்கும். 1/2 லிட்டர் பிடிக்குமான்னு தெரில, 400 வந்து பிடிக்கும். ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து ஹெவி கோல்டு, ஹெவி ஃபீவர் எனக்கு. ஸோ நான் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு 1 வீக் ஆகுதானே, இன்னும் ரிவ்யூ பண்ணாமே வச்சுருக்கேன். நான் லாஸ்ட் வீடியோவில் வேறு சொல்லிட்டேன், இந்த மாதிரி செராமிக் வெசல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சீக்கிரமாக ஷாப்பிங் ஹால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ சரி ஓகே, என்ன தான் வாய்ஸ் கந்தர்வ கோலமாக இருந்தாலும் நம்ம வந்து இதை ரிவ்யூ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இது வந்து செட் ஆஃப் 2 வந்து வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு சூப் பவுலு, பட் நீங்கள் சர்விங் பவுலாக கூட யூஸ் பண்ணலாம். அழகாக இருக்குது என்ன பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி டபுள் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த சூப் ஸ்பூன் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுலேயுமே ஒரு 2-3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. நான் அது வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ போடுறப்ப என்கிட்ட கேட்குறது உங்களோட ட்ரெஸ்ஸோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது மைண்ட்லேயே இருக்காது நம்ம இந்த ட்ரெஸ் லிங்க் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வந்து உங்களுக்கு டாப்
லிங்க்ல வந்து இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெஷரிங் ஸ்பூனு. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து 6 ஸ்பூன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6த்துலேயுமே வந்து எவ்வளோ கிராம் எவ்வளோ எம்எல், இது வந்து 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், 1/4 கப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா இது வந்து கீழே விழலை, ஒரு சின்ன லாக் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஒவ்வொரு ஸ்பூனையும் உள்ள நம்ம வைக்கிறப்போ ஒரு சின்ன லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது போய் இல்லை செட்டில் ஆகிக்குது. ஸோ இந்த ஸ்பூன்ஸ் வந்து வாங்கினா இது செராமிக் கிடையாது. இப்படி நம்ம லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துருந்தாருங்க, இப்படி ப்ரெஷர் கொடுத்து எடுக்கிறப்ப வருது. இந்த 2 ஸ்பூனும் வந்து ஒரு மாதிரி சர்க்கிளில் கொடுத்துட்டு, ஸ்மால் சைஸ் பவுல் மாதிரி கொடுத்துட்டு, இதெல்லாம் ஒரு கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலுமே பார்க்குறப்ப தெரியும். இது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த பேக்கிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னாலும் நமக்கு அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். என் ஹஸ்பண்டுக்கு ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்காது. ஆனால் இப்போ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டைமாக கொடுத்த கேக்கை அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இதுவும் கேக்கில் வந்து நிறைய இஷ்யூ இருக்குது, க்ரீமில் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் அவளுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் சில நாள் வாங்குறது கிடையாது. ஃபஸ்ட்டு நான் அவளுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒரு டைரி மில்க் சாக்லேட்டை வாங்கி அந்த கேக்கை லேயராக கட் பண்ணி அதை வந்து மெல்ட் பண்ணி அப்ளை பண்ண ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்த தடவை வந்து அந்த மைதாவை கட் பண்ணிவிட்டு கோதுமையை வந்து சேர்த்தேன். அதுவுமே கொஞ்சம் ஸ்வீட்டை மட்டும் தூக்கலாக போட்டுக்கிட்டேன். இப்போ அந்த கேக்குமே பிடிச்சி போச்சு. அதனால எனக்கு வந்து மெஷரிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து ஒரு ஹனி கப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹனி ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து செட் ஆஃப் 2 வந்து வரும். உங்களுக்கு ரொம்ப ராயலாக இருக்கும். இதை வந்து உங்களுக்கு டைட்டாலாம் மூட முடியாது, ஜஸ்ட் மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பெரிய பெரிய சைஸ் கூட இருக்குது, நீங்கள் ஸ்நாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஏர் டைட் கிடையாது. இது ஹனிக்கு, சால்ட்டுக்கு, இந்த மாதிரி ஐட்டமுக்கு, நட்ஸுக்கு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக ரொம்ப ராயலாக இருக்கும். டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். ஸோ இது இல்லாமல் நான் வாங்கியிருந்த வாங்கி யூஸ் பண்ண ஒரு ஸ்பூன் ரெஸ்ட் அதுவுமே காமிக்கிறேன். இது வந்து நான் ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்பூன் ரெஸ்ட்டு. இது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த கரண்டி மாதிரி எல்லாமே இருக்குது. பட் இது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்கனால பெரிய பெரிய கரண்டி எல்லாம் வைக்க முடியுது. அதனால இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்த ப்ராடக்ட்டு. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்கட்டும், அமேசான்லேயே இருக்கட்டும், மீஷோலேயே இருக்கட்டும், ஆஃபர்ஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து போடுவாங்க. அந்த டயத்தில் பார்த்து நம்ம வந்து வாங்கிடுறது. இதில் எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னாக்கா 1 or 2 வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் அவங்கலாம் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பேன். அது என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்லாம் சொன்னால அதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்து வாங்குறது. இந்த வீடியோ, இந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது நீட்ஸ் இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.